இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்தி நாளெல்லாம் எப்படி சாஃப்டாக இருக்கும், எப்படி பிசைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம். மாவு பிசைறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டரை வந்து வெது வெதுன்னு சூடு பண்ணிக்கிட்டு, அதில் உப்பு ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் போட்டு நல்லா அழகாக பிசைஞ்சு, இப்படி கை வச்சோம்னா உள்ளே போகணும். அந்த பக்குவத்தில் பிசைஞ்சு ஒரு 1/2 ஹவர் ஈர துணி போட்டு மூடி வச்சிடணும். புல்கா பண்ணணும்னா புல்கா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம், தவா யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி எனக்கு டைம் இல்லாதனால ஆர்டினரியாக திரட்டி போட்டு தான் எடுக்க போகிறேன் நான். மாவு ஒரு 1/2 ஹவர் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதை எடுத்து இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு உருட்டி தனித்தனியாக கட் பண்ணி பால்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். கட் பண்ணி 2 உருண்டையாக ஃபஸ்ட்டு பிரிச்சுருவோம். நிறைய இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய செய்கிறேன் நான் இன்றைக்கி. அதனால் மாவு நிறைய போட்டு பிசைஞ்சிருக்கேன். 2 உருண்டையாக பால்ஸை பிரிச்சிடுறேன். எடுத்துகிட்டு ஒன்றொன்றையும் திருப்பியும் நல்லா உருட்டி பிசைஞ்சு இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். தொட்டு பார்க்கும்போது நல்லா தளன்னு இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நாளெல்லாம் வந்து அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மாவு போட்டு தட்டி நைஃப் வச்சு கட் பண்ணிக்கணும்னா ஓரளவுக்கு எல்லா சப்பாத்தியும் ஒரே மாதிரி ஒரே சைஸில் வரும். மாவு போட்டு ஒரு பிசைஞ்சு ஒரு 1/2 ஹவர் ஊற வைக்கணும். அதை நம்ம ரெஸ்டிங் பீரியடில் இருந்து ஒரு 1/2 ஹவராவது இருந்தால் தான் வந்து நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 2 விஷயம் பார்க்கணும் நல்லா. ஒன்று நல்லா பிசையிறது, 1/2 ஹவர் அதை ஊற வைக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், திரட்டுறது. இதெல்லாம் பண்ணிட்டோம்னாலே நமக்கு பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு இல்லைன்னா மார்னிங்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களானா மார்னிங்கே நம்ம செய்து கொடுப்போம். அப்போ ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்டஃபிங் பண்ணி பன்னீர், சிக்கன் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துட்டோம்னா ஆசையாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஈவனாக கட் பண்ணி உருட்டி எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் திரட்டுறோம். தவாவில் போட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுறோம். நிறைய கூட தேவையில்லை. சும்மா ப்ரஷ் பண்ணி விட்டால் போதும். ப்ரஷ் எடுத்து சிலிக்கான் ப்ரஷ் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா நமக்கு சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஏன் நம்ம இப்படி திருப்பி போடுறோன்னா, மாவெல்லாம் ஒட்டின்னு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி பண்ணுறச்ச அந்த மாவெல்லாம் வந்து பிளாக்காக வராது நம்ம தவாவில் போட்டு எடுக்கும்போது. அதனால் ஃபஸ்ட்டே அதை வந்து டஸ்டிங் வந்து தட்டி எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புல்கா செய்கிறது எப்படின்னு கேட்டுன்னே இருக்காங்க. நான் டைம் கிடைக்கிறச்சே இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்காக. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.